இன்றைய தியானம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். செப்பனியா 3:17. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனத்துக்கு இந்த ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை தருகிறார். என் மகனே, என் மகளே, நீ சிறையிருப்புக்குள் காணப்படுகிறாயா? அடிமைத்தனத்திற்குள் காணப்படுகிறாயா? எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்துவிட்டு இப்பொழுது கண்ணீரோடு கூட காணப்படுகிறாயா? உன்னை நான் மீண்டுமாக என்னுடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த காலையில் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பார்ந்தவர்களே, என் கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? என் ஜெபத்தை கேட்குறாரா கேட்கலையா என்ற ஒரு சந்தேகத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் தான் இருக்கிறார். நடுவில் தான் இருக்கிறார். உங்கள் நடுவில் இருக்கிறவரை பார்க்கும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படிக்கு, உணரும் பாக்கியத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதே செப்பனியா 3:5 நாம் வாசிக்கிறோம். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வது இல்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார், அநியாயக்காரனோ வெட்கம் அறியான் என்று சொல். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவிலேயும் அவர் இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நமக்கு எல்லாமே அநீதிக்குரிய காரியங்களே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில், எல்லா இடத்துலையும் அநீதிகள் தான் நடக்கிறது போல காணப்படலாம். ஆனால் நம் நடுவில் இருக்கிற கர்த்தர் நம்முடைய உத்தமத்தை பார்த்து, நம்முடைய நீதியின் வாழ்க்கையை பார்த்து அமைதியாக இருக்க மாட்டார். அவர் நிச்சயமாய் நீதி செய்வார். இங்கு வசனம் சொல்லுகிறது, அவர் அநியாயம் செய்வது இல்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறாராம். செப்பனியா 3:15 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு சொல்லுகிறார், நான் உன் ஆக்கினைகளை அகற்றிவிட்டேன், உன் சத்துருக்களை விலக்கி விட்டேன், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தராகிய நான் உன் நடுவில் இருக்கிறேன், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதை இன்றைக்கு நம்மோடு கூட பேசி, இந்த வார்த்தையின்படியே உன்னுடைய ஆக்கினைகளை எல்லாம் நான் அகற்றிவிட்டு உன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தராகிய நான் உன் நடுவிலே இருக்கிறேன். மகளே, மகனே, சோர்ந்து போகாதே, துவண்டு போகாதே, அதைரியப்படாதே, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், தீங்கை மாத்திரம் நான் கண்டு கொண்டிருக்கிறேன். எப்பக்கமும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கண்ணீரின் வழியாய் தான் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட இந்த வார்த்தை கேட்கிற தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, என் அன்பு மகளே, மகனே, உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை நீங்கள் கண்ட தீங்கை இன்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஏனென்று சொன்னால் அவர் வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லி செப்பனியா எழுதுகிறார். ஆதியாகமம் 17:1 தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பார்ந்தவர்களே, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக மகனே நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படி நீ இருக்கும் பொழுது ஒருவேளை உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில பிள்ளை இல்லை என்ற ஒரு குறைவு இருக்கலாம். ஆனால் ஆதியாகமம் 18:14 படி கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னை திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்கிறார். வல்லமை உள்ளவர் நிச்சயமாகவே உங்கள் நடுவில் இருந்து கொண்டு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த தடையை இன்றைக்கு நீக்கி, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி உங்களை திடப்படுத்துகிறார். இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி, அப்பா, என் நடுவில் இருக்கிறவரே,
எனக்கு நீதி செய்கிறவரே, ஆக்கினைகளை அகற்றுகிறவரே, எல்லா தீங்குக்கும் நாசமோசங்களுக்கும் விலக்குகிறவரே, எங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற குறைவை நிறைவாக்கும் என்று சொல்லி என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எங்கள் நடுவில் இருக்கிறவர் எங்களுக்கு நீதி செய்ய போகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யார் யார் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்கிற ஜீவிதத்தில், வேலை ஸ்தலத்தில் எங்களுக்கு ஆண்டவரே அநீதிகளை அநேகர் இழைத்து கொண்டிருக்கிறார்களப்பா. அதை கர்த்தர் நீர் பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு நீதி செய்யும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்காய் நீதி செய்கிற தேவன் நீதி செய்வீராக. அவருடைய ஆக்கினைகளை எல்லாம் அகற்றும் என்று ஜெபிப்பார்கள் என்று சொன்னார். ஆக்கினைகளை அகற்றி போடுவீராக. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தாவே அவர்கள் நடுவில் இருப்பீராக. அவருடைய சத்துருக்களை விலக்கி ஆண்டவரே அவர்கள் இனி தீங்கை காணாதபடிக்கு அவளை ஆசீர்வதிப்பீராக. குழந்தைக்காய் ஜெபிக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவீராக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிடுவீராக. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி தருவீராக. கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவீராக. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. உமக்காக ஊழியம் செய்கிறவர்கள் கூட ஒருவேளை இந்த வசனத்தை வைத்து ஜெபிப்பார்கள், ஆனால் அவர்கள் நடுவில் இருக்கிற வல்லமை உள்ளவர் வல்ல பெரும் காரியங்களை ஊழியத்திலும் செய்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.